ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லோக்கி விலாக். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்க ஜென்டிங்கை தான் வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஜென்டிங் கேபிள் கார் எடுத்துகிட்டு மேலே போகணுமா, ஜென்டிங் ஹைல இருந்து மேலே இருக்கான். ஸோ அதுக்கு போய்ட்டு அங்கே வந்து தீம் பார்க்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலே போயிட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ. இப்போ டிக்கெட் கவுண்டர்ஸ் அந்த பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் டிக்கெட் எடுக்காமல் வந்துருந்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர்ஸ் அங்கே மிஷின் வச்சுருக்காங்க, கவுண்டரும் இருக்குது. பட் இப்படி உள்ளே போய் கேபிள் காருக்கு போகணும் போல இருக்குது. செக்யூரிட்டி செக்லாம் வச்சுருக்காங்க, போய் பார்க்கலாம் வாங்க. தேங்க்யூ. ஜிரோய் இவ்வளோ கூட்டம், சரியான க்ரௌடுந்தோ கேபிள் காருக்கு பாருங்க. அவ்வளோ தூரம் சரியான க்ரௌடு. அந்த லாஸ்ட்ல இருந்து 1 2 3 4 8 இருக்க 10 கியூ தாண்டி இந்த பக்கம் வந்தால் மறுபடியும் இங்கே ஒரு 10 கியூ. சரியான க்ரௌடு. 3:40க்கு வந்தோம். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. அவ்வளோ கூட்டம் இங்கே. அப்பா சாமி, இன்னும் முடியல. இதுக்கப்புறம் இன்னும் எனக்கு இன்னொரு கியூ இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி உள்ளே போய் அந்த பக்கம் போகணும் போல இருக்குது. சரியான கூட்டம் இருக்குது இங்கே. 6 சீட்டர் ஒன்று, 10 சீட்டர் தனித்தனி 2 இருக்குது போல் இங்கே. ஓ, இங்கே தான் ஸ்டேஷன் ஆப்ரேட்டர் இங்கே தான் இருக்காங்களா? அடேங்கப்பா பாருங்க, இறங்குறாங்க. இப்படியே வர ரன்னிங்கில் இறக்கி விட்டுறாங்கப்பா. இன்னும் சுற்றிட்டு போய் அந்த பக்கம் போய் ஏறணும் போலையே. ஐயோ, ஃபைனலாக வந்தாச்சு. இங்கே கேபிள் கார் ஏறுற இடத்துக்கு இன்னும் முன்னாடி ஒரு 10 பேர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் கொண்ட கியூவில் இருந்து வந்துட்டேன். ஆனால் இன்னும் பின்னாடி 500 பேர் இருக்காங்க. சரியான ஃபாகு. ஹோட்டலே தெரியலப்பா, ஏன் ஃபாகிய தீம் பார்க் இருக்கு கீழே. ஆமாம், தீம் பார்க் தெரியுது. இங்கே போய் இந்த பக்கம்லாம் இருக்குது, பெரிய பெரிய ரைட்லாம் இருக்குது. அந்த சீஸ் ஸ்கை அவென்யூ வாட்டர் ரைட். 3 மணிக்கு கியூவில் இருந்தாங்க. மணி இப்போ பாருங்கள் 5 மணி ஆச்சு. பாருங்கள் 5 மணி ஆயிடுச்சு. சரியான பசி வந்துச்சு. முதல்ல சாப்பிட்டுட்டு அப்புறம் இதெல்லாம் போகிறோம். ஆயிஸ்டர் ஹவுஸ்ன்னு தனியாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வெளியிலேயே வந்து மீன்லாம் வச்சுருக்காங்க. நமக்கு எதாவது வேணும்னா நம்ம என்னென்னு பார்த்து எடுத்து கொடுத்தா இது வேணும் அது வேணும்னு கேட்டால் அதை எடுத்து சமைச்சு கொடுப்பாங்க போல இருக்குது. பயங்கரமாக இருக்குது பார்க்க. 2 சைடும் கடையாக இருக்குது இந்த பக்கமும் சாப்பிட்றதுக்கு. பட் நம்ம சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் இல்லை. மொட்டோரினா கோக் டிஷ்ஷஸ் தனியாக வச்ச பீட்சா பர்கர்ஸ் இருக்குது. பீட்சா கடை இருக்குது, பிட்சாடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், வந்தாச்சு மக்கான் ஸ்ட்ரீட் ஃபுட். மக்கான் ஸ்ட்ரீட் ஃபுட்னா இங்கே எல்லாமே இருக்கும். லாசி நமக், நாசி கோரிங், நாசி கிரிங், நாசி கரிங், எல்லா கறியும் இருக்குது இங்கே. போய் ஒரு கட்டிடுவோம் வாங்க. கறி ஹவுஸ் இருக்குது. பாருங்கள், வாங்கியிருக்காரு ஒரு கீ ரோஸ்ட்டு. கீ ரோஸ்ட் வந்து 17 ரிங்கெட்டாம். அதுக்கப்புறம் எக் ரொட்டி, அதுக்கப்புறம் ஒரு மீல்ஸு அது வாங்கியிருந்தோம். அதுக்கு வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 48 ரிங்கெட்டு. 48 ரிங்கெட்னா நம்ம ஊர் காசுக்கு 800 1000 ரூபா கிட்ட வந்துருச்சு. பட் மீல்ஸ் பாருங்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ரைஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பப்பட் இருக்குது, அப்புறம் பொட்டேட்டோன்னு நினைக்கிறேன், அப்புறம் காலிஃப்ளவர் 65 இருக்குது, சிக்கன் 65 கொடுத்துருக்காங்க, ஒரு சிக்கன் கிரேவி, ரசம், இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்காங்க. பாண்டியன் கறி ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டு 14 ரிங்கெட் தோசை. இட்லி 13 ரிங்கெட். எக் தோசைலாம் இருக்குது. அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ நீ மீல்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த வெஜிடேரியனில் ஏதாவது 2 சாய்ஸில் நீங்கள் 2 சூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. இதில் இருக்கிறதில்ல. அதே மாதிரி கீழே கிரேவிலையும் நீங்கள் 2 சூஸ் பண்ணிக்கலாமா. அதே மாதிரி நான்வெஜ்லேயும் இங்கே இருக்கிறதுல ஏதாச்சும் 2 சூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, கீழே பாருங்கள் பிரியாணிலாம் இருக்குது. பிரியாணிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊர் பிரியாணி மாதிரியே இருக்குது பார்க்க. பாருங்கள், பரோட்டா சைஸ் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. அப்புறம் தோசையும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. நைஸ். எங்கள் அப்பா எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமாக இருக்குடோ பார்க்குறதுக்கு. எம்மோடோய் செம்மையாக பண்ணியிருக்கானுங்க. வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க நம்மளும் போய் தீம் பார்க் போகணும். தீம் பார்க் எங்கே இருக்குன்னு தேடிட்டு போய். அப்பா செம்மையாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது. ஸ்க்ரீன்ஸ்லாம் பெரிய பெரிய ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. ஜென்டிங் ஹைலைட் செம்ம பெருசாக இருக்குங்க. ஒரு நாள் கண்டிப்பாக தேவைப்படும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. நான் வந்து ஒரு ½ டேயில் பார்த்துக்கலாம்னு நினச்சேன். பட் 1 டே கண்டிப்பாக ஃபுல்லாக தேவைப்படும்.
இண்டோர் தீம் பார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதை இங்கே வந்து நம்ம ரீடீம் பண்ணிவிட்டு அந்த கையில் டேக் மாதிரி கொடுத்துட்றாங்க, அதை யூஸ் பண்ணிக்கணும். அவுட்டோர் தீம் பார்க் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வெளியே இருக்குது, பட் அது வந்து க்ளோஸ்ட் இப்போது, ஏன்னா இப்போ மணி ஆல்ரெடி 7 ஆச்சு. அதே மாதிரி ரைட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த டைமுக்கு இந்தந்த ரைட்ஸும் ஓப்பன் சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் ரைட்ஸ் போகிறதா இருந்தால் முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ரைட் நம்ம போக முடியாது, நம்ம வேறு ஏதாவது ரைட்ஸ் போகலாம். ஏகப்பட்ட ரைட்ஸ் இருக்குது இதில் போகிறதுக்கு. இது என்ட்ரன்ஸ் கிடையாது இந்த தீம் பார்க் உள்ளே வரதுக்கு, பட் ரைட்ஸுக்கு மட்டும் தனியாக டிக்கெட்ஸ் பண்ணணும். ஸோ பார்ப்போம் நம்ம எந்தெந்த ரைட்ஸ் போக முடியும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போவோம். பயங்கரமாக இருக்குது இந்த ரைடு. இன்னும் நிறுத்திட்டானுங்க. இந்த போர்ட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், என்னென்ன ரைட்ஸ் இருக்குது, எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதில் ஃபேமிலி ரைட்ஸ் எத்தனை இருக்குது, அதுக்கப்புறம் அட்வென்ச்சர் ரைட்ஸு, த்ரில் ரைட்ஸுன்னு தனித்தனியாக கேட்டகரி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் எது எங்கே இருக்குன்ட்டு. எங்கள் அப்பா ஃபுல்லாக இருக்குப்பா. இன்டோர்லேயே பயங்கரமாக பண்ணிடுவாங்க. நல்லா கத்துறீங்க, இப்படி கத்துறானுங்க போட்டு இந்த ரைடுக்கு. முன்னாடி என்ன கவுத்திட்டானுங்க, ஐயோ ஏடா கவுத்திட்டீங்க முன்னாடியோ. ஓ 360 எடுத்துட்டாரு கூட முடிச்சு விட்டாங்க. போங்க லூப் எல்லாமே 6 மணியோட க்ளோஸ் ஆகிடுச்சு. என்னாச்சுங்க, ஆக்சுவலாக வந்து 12 o'clock ஓப்பன், 1 o'clock ஓப்பன், 1 PM ஓப்பன் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணிட்டாங்க, பாதி ரைட்ஸை வந்து 6 PM க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிஸி பாதி ரைட்ஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ரைடு இருக்குங்க. எல்லாமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் 30 minutes வந்து வெயிட்டிங் டைமாக இருக்குது. ஏன்னா கூட்டம் வந்து அவ்வளோ இருக்குங்க, சரியான க்ரௌட் இங்கே. இண்டோர் தீம் பார்க்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலமையாக இருக்குது. நீங்கள் அவுட்டோர் தீம் பார்க் போயிருந்தீங்கன்னா இன்னும் வந்து பயங்கரமான கூட்டம் இருந்திருக்கும் அங்கேயும். பட் அவுட்டோர் தீம் பார்க் டைம் முடிஞ்சிச்சு. பட் நாங்கள் ஜென்டிங் பிளான் வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock ஜென்டிங் வர மாதிரி தான் எங்களோட பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த க்ரௌட் இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இந்த க்ரௌடில் 3 மணி வர வேண்டிய நான் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு தான் வந்தேன் இந்த இடத்துக்கே. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய க்ரௌட் இருக்குங்க. ஜென்டிங்லாம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2 நாள் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இங்கே வந்து கெசினோவும் இருக்குது, பட் நான் வந்து கெசினோக்கு போகலை, எனக்கு குழந்தைலாம் இருக்கனால பிடிக்க முடியாது. கெசினோவையும் தவிர்க்க வேண்டியதாக போச்சு. பட் நீங்கள் ஜென்டிங் வந்து சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 2 days நீங்கள் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்போ தான் ஃபுல்லாக சுற்றி பார்க்க முடியும். அவ்வளோதான் முடிச்சிச்சு. ஜென்டிங்கில் இந்த கேபிள் காரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஏன்னா வந்து சரியான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 30 minutes வந்து நம்ம கேபிள் காரே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ஹைட் இருக்குங்க. அதில் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. அப்படிங்கப்பா பயங்கரமாக இருக்குது. ஓ வியூவர் ஃபோட்டோஸ் இயர். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜென்டிங்கை முடிச்சு கிளம்பிட்டோம். இப்போ டிரைவர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கேஎல் போகிறோம். கேஎல் போகிறதுக்கு வந்தாருன்னா கிளம்பி போக வேண்டியது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை வந்து நம்ம வீடியோ கீழே சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் தான் நம்ம வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.